இந்த பிரமிடுக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் மெடிடேஷன்ல இருக்கு, ஆஸ்ட்ரல் டிராவல்ஸ் எல்லாமே இருக்கு. நேத்திக்கு வந்து அன்பிளான்டா ஒரு சுத்திட்டு என்ன பண்ணாரு, அவரோட ரைட் கையால இந்த அனுமார் சஞ்சீவ மலையை தூக்கினான்னு சொல்லுவான் பாத்தீங்களா, அந்த மாதிரி அவரை மாதிரி அவர் அப்படியே அந்த பிரமிடை தூக்குறாரு. இவர் எதுக்கு தூக்குறாரு, எங்க கொண்டு போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரமிட் அப்படியே மேல 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 கொண்டு போனா விவேகானந்தர் வராரு. நான் அவர் அப்படியே உத்து பாக்குறேன். அப்ப இந்த விவேகானந்தர் வந்து மத்த மாஸ்டர்ஸ் மாதிரி அவர் வந்து எனர்ஜி பாஸ் பண்ணல. பட் அவர் என்ன பண்றாரு, சாரதா தேவி கையில கொடுத்துடுறாங்க. அப்ப சாரதா தேவி அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரமிடுக்கு பொட்டு பூ இதெல்லாம் வைக்கிறாங்க. என்னது இவங்க பூஜை புனஸ்காரம் மாதிரி பண்றாங்களே, என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்கச்சு நான் இப்படி மேல ராமகிருஷ்ணரை பாக்குறேன். சாரதா தேவி அம்மா வந்தாங்க, நீங்க வந்து பிரமிடுக்கு எனர்ஜி எதுவும் தரலையா அப்படின்னும் போது, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பி மத்தாப்போ புஸ்மானமோ வச்சா மேல எப்படி அந்த கோல்டன் கலர் ஸ்பார்க் வரும், அந்த மாதிரி அந்த ஸ்பார்க் அந்த பிரமிடோட மேல இருக்கிற அந்த ட்ரையாங்கிள் மேல அப்படியே அழுத்துறாங்க. அவங்க அந்த அழுத்த 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 என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு இந்த ப்ராசஸ் பண்றீங்கம்மா, என்ன மெசேஜ் ஏதாவது எங்களுக்கு கன்வே பண்ணணுமா அப்படின்னு நான் அவங்க கிட்ட கேட்கிறேன். அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த இடம் அதாவது இந்த அகத்தியர் பிரமிடை பத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இது பிரம்மரிஷி பிதாமா பத்ரிஜி அவர்களுக்கு பணிவான வணக்கம். என் பேர் ஜனனி. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த அகத்தியர் பிரமிடுக்கு வரேன். இந்த பிரமிடுக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் மெடிடேஷன்ல இருக்கு, ஆஸ்ட்ரல் டிராவல்ஸ் எல்லாமே இருக்கு. நேத்திக்கு வந்து அன்பிளான்டா ஒரு 5-6 ஒரு சீனியர் மெடிடேட்டர்ஸ் கூட எனக்கு மெடிடேஷன் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப நான் நேத்திக்கு மெடிடேட் பண்ணும் போது எனக்கு வந்து விஷன்ல வந்து ஒரு பிரமிட் தெரிஞ்சது. பட் அந்த பிரமிட் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஆஷ் கலர்ல இருந்தது. பட் அது எந்த பிரமிட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் அந்த ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கறத சரி ஒரு விட்னஸா நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு தான் நான் பார்த்தேன்னா, என்ன பார்த்தேன் அப்படிங்கறத இப்ப நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன். என்ன பார்த்தேன் அப்படின்னா, அந்த அந்த பிரமிடை வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த பிரமிடை வந்து மேலேந்து ஆஸ்ட்ரலா வந்து நிறைய மாஸ்டர்ஸ் வந்து அந்த பிரமிடுக்கு வந்து எனர்ஜி கொடுக்குறாங்க. பாண்டிச்சேரி அன்னை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரைட் ஹேண்ட்ல இருந்தும் லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்தும் ஆரஞ்சு அண்ட் இந்த கோல்டன் கலர் அண்ட் ஒயிட் எனர்ஜி வருது. மகாவதார் பாபாஜி எனர்ஜி கொடுக்குறாரு. அதே மாதிரி ஆஸ்ட்ரலா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளீடியன்ஸ், ஆர்க்டூரியன்ஸ், ஓரியன்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த ஸ்டார் சீட் ஃபேமிலில இருந்தெல்லாம் வந்து மேலேந்து இறங்கி வந்து அந்த பிரமிடுக்கு வந்து மாலையா போடுறாங்க. அப்ப நீங்க பாத்துட்டே இருக்கச்சு எனக்கு சரி இவங்கெல்லாம் வந்து மாலை போடுறாங்க இந்த பிரமிடுக்கு, நிறைய மாஸ்டர்ஸ் வந்து மேலேந்து எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த பிரமிடுக்கு. அப்ப நான் பாக்குறேன் பேரலா வந்து நம்ம பத்ரிஜி வந்து ஃப்ளூட் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப ஒவ்வொரு மாஸ்டர்ஸும் சரி அந்த ஸ்டார் சீட் ஃபேமிலில இருந்தும் சரி வந்து பத்ரிஜியை வந்து கிரீட் பண்ணி வணக்கம் சொல்றாங்க, தேங்க்யூ சொல்றாங்க. நீங்க இன்வைட் பண்ணி எப்படி நாங்க வராம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட எனர்ஜி எல்லாமே நாங்க இந்த பிரமிடுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப திடீர்னு வந்து விவேகானந்தர் வராரு. நான் அவர் அப்படியே உத்து பாக்குறேன். அப்ப இந்த விவேகானந்தர் வந்து மத்த மாஸ்டர்ஸ் மாதிரி அவர் வந்து எனர்ஜி பாஸ் பண்ணல. பட் அவர் என்ன பண்றாரு அப்படிங்கறத மட்டும் நான் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, அப்படியே மேலேந்து அப்படியே ஆஸ்ட்ரலா இறங்கி வந்து அந்த பிரமிடை வந்து எப்படி நம்ம ஒரு கோவில வந்து 4 சுத்து சுத்துவோம் அந்த மாதிரி அவர் வந்து என்னவோ யோசிச்சுக்கிட்டே அந்த பிரமிடை சுத்துறாரு. சுத்திட்டு என்ன பண்ணாரு, அவரோட ரைட் கையால இந்த அனுமார் சஞ்சீவ மலையை தூக்கினான்னு சொல்லுவான் பாத்தீங்களா, அந்த மாதிரி அவரை மாதிரி அவர் அப்படியே அந்த பிரமிடை தூக்குறாரு. இவர் எதுக்கு தூக்குறாரு, எங்க கொண்டு போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரமிட் அப்படியே மேல 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 கொண்டு போனா அங்க 2 மாஸ்டர்ஸ் இருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தா ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சாரதா தேவி அம்மாவும் உட்கார்ந்துருக்காங்க. தத்ரூபமா அவங்க அப்படியே இருக்காங்க. அந்த பிரமிடை கொண்டு வந்து சாரதா தேவி கையில கொடுத்துடுறாங்க. அப்ப சாரதா தேவி அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரமிடுக்கு பொட்டு பூ இதெல்லாம் வைக்கிறாங்க. என்னது இவங்க பூஜை புனஸ்காரம் மாதிரி பண்றாங்களே, என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்கச்சு அவங்க கண்ணை மூடிட்டு பொட்டு பூ வச்சுட்டு அவங்க ஏதோ மந்திரம் சொல்ற மாதிரி பண்ணி அந்த பிரமிடை அப்படி அணைக்கிறாங்க. அணைச்சுக்கிட்டு அவங்க ஆஸ்ட்ரலா அப்படியே இறங்கி கீழே வந்து எந்த இடத்துல அந்த பிரமிடு தூக்கி மேல போச்சோ அதே இடத்துல அப்படியே அந்த பிரமிடை வந்து வைக்கிறாங்க.
அவங்க வச்சுட்டு வந்து இப்படி வணக்கம் அந்த பிரமிடுக்கு செலுத்திட்டு அவங்க ஆஸ்ட்ரலா போறாங்க. நான் இப்படி மேல ராமகிருஷ்ணரை பாக்குறேன். சாரதா தேவி அம்மா வந்தாங்க, நீங்க வந்து பிரமிடுக்கு எனர்ஜி எதுவும் தரலையா அப்படின்னும் போது, நான் வரணும்ன்ற அவசியம் கிடையாது, என் சார்பில் தான் சாரதாம்மா வந்துட்டாங்களே அப்படின்னு அவரும் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு பெண் உருவ தோற்றம் வருது. ஆனா எனக்கு உள்ள வந்து சாதாரண பெண்மணி இல்ல. ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்கு அப்படின்னு மட்டும் தெரியுது. ஆனா ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப விசிபிளா இல்ல. ரொம்ப பிளரா இருக்கு. நான் உத்து பாக்குறேன். கூட இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, யாருன்னு தெரியல அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லும் போது, அவங்கள வந்து யாருன்னு கேளுங்க, அவங்க எந்த உலகத்துல இருந்து வராங்கன்னு கேளுங்க, இல்ல அவங்க யாராவது இறைவியா அப்படிங்கறத கேளுங்க அப்படின்னு என்ன சொல்லும் போது, நான் அவங்க கிட்ட சொல்றேன், அவங்க தோற்றம் வந்து வந்து பச்சை கலர் பிளவுஸும் ரெட் கலர் சாரியும் உடுத்திட்டு இருக்காங்க. அப்படியே அவ்வளோ தக 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 தகன்னு சொல்லிட்டு தங்க நகையில இருக்காங்க. அவங்க ரைட் கண்ல வந்து இவ்வளோ பெரிய ஒரு வளையல் மாதிரி பாக்குறேன் நான். அப்ப பாக்கச்சே அவங்க கையில நம்ம எப்படி மருதாணி இப்படி ரவுண்டா வச்சுப்போம் ஆரஞ்சு கலர்ல, அந்த மாதிரி அந்த மருதாணியை காட்டுறாங்க. ஆனா இது மருதாணி இல்லைன்னு எனக்கு தெரியுது. ஏன் இந்த அம்மா எனக்கு இதை காட்டுறாங்கன்னு நான் பாக்கச்சே, இப்படி பிரமிட் இப்படி இருக்கும் இல்லையா, அப்ப இந்த மேல இந்த இடத்துல எவ்வளவு ஷார்ப்பா இருக்கும், அந்த இடத்துல இப்படி கைய வச்சு பிரஸ் பண்றாங்க. அந்த ரெட் அண்ட் ஆரஞ்சு கலர் சர்க்கிள கையில இருக்கு இல்லையா, அங்கேருந்து அந்த சக்தி வந்து அந்த கோல்டன் கலர்ல, இப்ப நம்ம ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பி மத்தாப்போ புஸ்மானமோ வச்சா மேல எப்படி அந்த கோல்டன் கலர் ஸ்பார்க் வரும், அந்த மாதிரி அந்த ஸ்பார்க் அந்த பிரமிடோட மேல இருக்கிற அந்த ட்ரையாங்கிள் மேல அப்படியே அழுத்துறாங்க. அவங்க அந்த அழுத்த 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 என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 1 கிராம் 2 கிராம் 3 கிராம்லாம் தங்க காயின் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி காயின்ஸ் அப்படியே அப்படியே கொட்டுறது, அருவி மாதிரி கொட்டி அந்த பிரமிட் அப்படியே வந்து சூழ்ந்து, அந்த பிரமிட் பாத்தீங்கன்னா தங்கத்தால் அப்படியே ஜொலிக்கப்பட்டு அந்த பிரமிட் இருந்தது. அதுக்கப்புறமா அந்த கருப்பு கலர்ல இருந்த பிரமிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அது வந்து கோல்டன் கலர்ல அந்த பிரமிட் மாறிடுச்சு. அப்ப நான் அவங்கள பாக்குறேன், எதுக்கு இந்த ப்ராசஸ் பண்றீங்கம்மா, என்ன மெசேஜ் ஏதாவது எங்களுக்கு கன்வே பண்ணணுமா அப்படின்னு நான் அவங்க கிட்ட கேக்குறேன். அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த இடம், அதாவது இந்த அகத்தியர் பிரமிடை பத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு மகத்துவமான இடம், இது வந்து நிறைய விஷயங்களை பண்ணிருக்கு, நிறைய பேருக்கு இந்த உலகத்துல வந்து டிரான்ஸ்பர்மேஷன் அது கொடுக்க போறது, இன்னும் பெரிய பெரிய காரியங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா அதுக்கு வந்து ஒரு மணி சப்போர்ட் வேணும், பினான்சியலா சப்போர்ட் வேணும், இதுக்கு இனிமே பற்றாக்குறையே வராது, நான் வந்து அத்தனை என்னுடைய அந்த லக்ஷ்மி கடாட்சம் அத்தனையும் இதுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே ஆஸ்ட்ரலா கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிரமிட் வந்து அப்படியே தங்கத்துல ஜொலிச்சு அதுல இருந்து வந்து அப்படியே எமினேட் ஆகி ஒரு, அதாவது டிஸ்பர்ஸ் ஆகுது. எப்படின்னா அதுல இருந்து கோல்டன் கலர்ல வந்து அந்த எனர்ஜி அந்த லைட் என்னால பார்க்க முடிஞ்சது. அது டிஸ்பர்ஸ் ஆகி எங்க போகுது அப்படின்னு பார்த்தா, நான் இந்த இடத்துக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன்னு உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். எனக்கு இந்த இடம் எப்படி இருக்கும்னு ஐ ஹவ் கம்ப்ளீட்லி நோ ஐடியா அபவுட் இட். பட் எனக்கு ஒரு ஸ்டேஜை காட்டுறாங்க. அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா மியூசிஷியன்ஸ் வந்து ஒருத்தர் வந்து வயலின் வாசிக்கிட்டு இருக்காரு, ஒருத்தர் வந்து தபலா வாசிக்கிட்டு இருக்காரு, ஒருத்தர் ஃப்ளூட். சோ அப்ப வந்து ஆப்போனண்டா இருக்கிற ஒரு சீனியர் மாஸ்டர் சொல்றாரு, இப்ப லைவா அந்த இடத்துல வந்து மியூசிக் மெடிடேஷன் நடக்குது, அததாம்மா நீ பாக்குற, அதை சொல்ற, கனெக்ட் பண்ணு அப்படின்னு அவங்க சொல்லும் போது நான் அப்ப பாக்குறேன். அப்ப பாத்தீங்கன்னா அந்த கோல்டன் கலர் எனர்ஜி அந்த மியூசிஷியன்ஸ்க்கு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் அந்த இடத்துல யார் யாரெல்லாம் உட்காந்து மெடிடேட் பண்ணாங்களோ அத்தனை பேருக்கும் அந்த எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகுறத நேத்திக்கு நான் பார்த்தேன். நேத்திக்கு ஒரு அற்புதமான ஒரு அனுபவமா இருந்தது. எனக்கு இங்க பிளான் கிடையாது, சம்ஹவ் நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வரணும்னு இருந்திருக்கு, வந்திருக்கேன். இங்க வந்த உடனே அற்புதமான ஒரு விஷயமும் எனக்கு இங்க வந்து நடந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கிடைச்சது. ரொம்ப அற்புதமான இடம். எல்லாரும் கண்டிப்பா அட்லீஸ்ட் லைஃப்ல ஒரு தடவையாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஏன்னா வார்த்தையால சொல்றதை விட அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் அந்த சோல் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.